நமஸ்காரம். வாஸ்து டிப். பூமத்திய ரேகையுடைய நேர்கோட்டில் 3 சிவாலயங்கள் அமைந்திருக்கிறது. அந்த 3 கோயிலுடைய ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா மருதமரம். இந்த 3 கோயில்களுக்குமே தலவிருட்சம் மருதமரம். ஸ்ரீசைலம் அது மல்லிகார்ஜுனம்னு பேர். இது ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஈஸ்வரன் கோயில். அதுக்கு அடுத்தபடியாக திருவிடைமருதூர், நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் திருவிடைமருதூர், அது மத்திய அர்ஜுனம்னு பேர். அதுக்கடுத்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரை ஊரில் அமைந்திருக்கக்கூடிய திருப்புடைமருதூர், இது புற அர்ஜுனம்னு பேர். இந்த 3 கோயில்களுக்குமே தலவிருட்சம் மருதமரம் தான். தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு அங்கே அமர்ந்து காஞ்சி மகாபெரியவர் தர்ப்பணம் பண்ணதா ஒரு ஐதீகம் உண்டு. அவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த தாமிரபரணி ஆற்றங்கரை. அந்த தீர்த்தத்துக்கு வஜ்ர தீர்த்தம், புஷ்ப தீர்த்தம் அப்படின்னு மற்ற பெயர்களும் உண்டு. அதே போல விஸ்வாமித்தர் கையில் இருந்து கங்கைக்கு ஈக்குவலாக சிறப்பு பெற்ற ஒரு ஆறு உண்டா அப்படின்னா, அவர் கையில் இருந்த அந்த பிரம்ம தண்டத்தை தூக்கி போட்டு இது எங்கே போய் நிற்கிறதோ அந்த இடம் சிறப்பு பெற்ற ஒரு இடம் அப்படின்னு அவர் சொல்லி, அந்த பிரம்மதண்டம், தாமிரபரணி தண்ணி, இந்த புட அர்ஜுனன் இன்னைக்கு அழைக்கப்படுகின்ற நம்ம திருப்புடைமருதூர் அந்த கோயிலில் தான் இருந்தது. அவ்வளோ விசேஷம். இந்த கலியுகத்தில் கரூர் சித்தர் இங்கே அந்த ஆற்றங்கரை மேலே நின்று ஈஸ்வரனை தரிசிக்கணும் போது ஈஸ்வரன் அந்த ஆற்று மேலே நீங்கள் நடந்து வாங்கன்னு சொல்லி அவர் நடந்து தன்னுடைய லிங்கத்தை கொஞ்சம் சாய்த்து அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த தாமிரபரணி தண்ணியுடைய அளவை குறைச்சி அது மேலே நடந்து வரத்துக்கு கட்டளையிட்டு அவர் தரிசித்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. 4 யுகங்கள்லையும் இந்த கோயில் சிறப்பாக பேசப்பட்டது. அதாவது யுகங்கள்லாம் கடந்து ஒரு சிறப்பு பெற்ற கோயில் அப்படின்னா அது இந்த தாமிரபரணி தண்ணியில் ஆற்றங்கரை ஓரத்தில் இன்னைக்கும் சிறப்புற்று விளங்குகின்ற இந்த திருப்புடைமருதூர். கோமதி அம்மன் உடனுரை நாரும்புநாதர் ஈஸ்வரன் கோயில் ரொம்ப சிறப்பான கோயில். அவசியம் ஒவ்வொருவரும் போய் தரிசிக்க வேண்டிய கோயில். நாமாவளி உண்டு ஒரு ஆற்றுக்கு அப்படின்னா சஹஸ்ரநாம நாமாவளி. அது தாமிரபரணி ஆறுக்கு மட்டுமே அந்த சிறப்பு உண்டு. அங்கே போய் ஸ்நானம் பண்ணி இந்த கோயிலை தரிசிக்கிறது, ஈஸ்வரனை தரிசிக்கிறது, அம்பாளை தரிசிக்கிறது அப்படின்றது ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம். நன்றி.